அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சியை மாநில கட்சிகளாக அங்கீகாரம் செய்யப்பட்டதற்கான அறிவிப்பு ஆணையை நேற்று மாலை வெளியிடப்பட்டிருக்கிறது. உலக தமிழர்கள் அனைவருமே இந்த விடயத்தை கொண்டாடி தீர்த்துட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் எத்தனையோ கட்சிகள் திராவிடம் பேசி இருக்கிறது, இந்திய தேசியம் பேசி மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. ஆனால் முதல் முறையாக தமிழ் தேசியம் பேசிய ஒரு அரசியல் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்று இருக்கிறது என்பது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. தனித்து நின்று எந்த ஒரு கட்சியினரும் கூட்டணி வைக்காமல், வாக்குக்கு பணம் கொடுக்காமல், எந்த ஒரு பரிசு பொருட்களும் கொடுக்காமல், தேர்தல் அறிக்கையை கொடுக்காமல் 4 பொது தேர்தலை சந்தித்து 10க்கும் மேற்பட்ட இடைத்தேர்தலை சந்தித்து உள்ளாட்சி தேர்தலை சந்தித்து அனைத்து தேர்தலுமே தோல்வியை தழுவிய ஒரு கட்சிக்கு தொடர்ந்து மக்களுடைய பேராதரவு இருப்பதன் மூலியமாகத்தான் இப்படி 8.22% வாங்கி இன்னைக்கு மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றிருக்கிற நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு எல்லோருமே ரொம்ப ஒரு ஆச்சரியத்துடனும் ரொம்ப ஒரு பலமான ஒரு சக்தியாகவும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு கட்சியுமே தோல்வியடைந்த ஒரு கட்சி மீண்டும் எழுந்ததாக சரித்திரத்தில் இடம் கிடையாது. நீங்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு கட்சியை எடுத்து பார்த்தாலும் அதுதான் ஒரு உண்மை. ஆனால் நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கப்படுகிறது, 2016 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது, அடுத்து 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து இருக்கிறது. 4 தேர்தலிலுமே தோல்வி அடைந்து இருக்கிறது. 4 தேர்தலிலுமே டெபாசிட் கூட வாங்கவில்லை என்கிற ஏளனத்திற்கும் கேலி கிண்டலுக்கும் நாம் தமிழர் கட்சி ஆளாகி இருக்கிறது. முதல் முறையாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்கியது என்கிற ஒரு விடயமும் பெரிய பேசுபொருளாக மாறியது. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை வெல்லாத ஒரு கட்சி, அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது, தமிழ் தேசியம் என்பது இங்கு காணாமல் போய்விடும் என்றெல்லாம் அவதூறுகளை தாண்டி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி இருக்கிறது என்கிற நினைக்கும் பொழுது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இன்னைக்கு உறவுகள் அனைவரும் இதை கொண்டாடக்கூடிய இடத்துல வைத்து பார்க்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லப்போனால் 1.1 எடுத்த நாம் தமிழர் கட்சி அடுத்ததாக 3.7 எடுக்கிறது, அடுத்த 6.7 எடுக்கிறது, இறுதியாக 8.22% எடுக்கிறது. இந்த வளர்ச்சியை பார்க்கும்பொழுது எந்த இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சியை மக்கள் கைவிடவில்லை, எந்த இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையை மக்கள் புறக்கணிக்கவில்லை, எந்த இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சியினுடைய வழி தவறு என்பதை மக்கள் நிரூபிக்கவில்லை என்பது உறுதியாகுது. ஒரு கட்சி வளர்கிறது என்றால் அந்த மக்களுக்கான சக்தியாக அது உருவெடுத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இன்னும் சொல்லப்போனால் ஆண்ட கட்சிகள் என்று சொல்லக்கூடிய இந்த அதிமுக, திமுக இது போன்ற கட்சிகள் கூட தங்களுடைய வாக்கு சதவீதத்தில் கூடியிருக்கிறது, குறைந்து இருக்கிறது. ஆட்சி மாற்றங்களின் போது அவர்களுடைய வெற்றி தோல்வி என்பது மிக படு பாதாளத்திற்கு போய் இருக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி எல்லா தேர்தலிலுமே தோல்வியை சந்தித்து வந்திருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அதிகமாக இருந்திருக்கிறது. பரிசு பொருட்கள் கொடுக்காமல், பணம் கொடுக்காமல், எந்த ஒரு வெற்றி அறிவிப்பும் கொடுக்காமல், யாருடனும் கூட்டணி வைக்காமல் இது போன்ற ஒரு வளர்ச்சியை பெறுவது என்பது ரொம்ப கடினமான ஒரு விடயம். திமுக அதிமுகவை எதிர்த்து என்னதான் நாம் தமிழர் கட்சி 2010ஆம் ஆண்டு தொடங்கி இருந்தாலும் 2016ஆம் ஆண்டு தான் முதலாக பொது தேர்தலை சந்திக்கிறது. 2024ஆம் ஆண்டு கடைசியாக நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருந்தது. இந்த 8 ஆண்டுகளுக்குள்ள தான் நாம் தமிழர் கட்சி 8.22% வாக்குகளை பெற்று மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. இந்த 4 பொது தேர்தலுக்குள்ள 3 சின்னங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக இரட்டை மெழுகுவர்த்தி கொடுக்கப்படுகிறது, 1.1 எடுக்கிறாங்க. அடுத்ததாக விவசாய சின்னம் கொடுக்கப்படுகிறது, அது 3.7 ஆகிறது, அடுத்த 6.7 மாறுகிறது. இறுதி நேரத்தில் 19 நாட்களுக்கு முன்னால் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் என்கிறது ஒதுக்கப்படுகிறது, விவசாய சின்னம் மறுக்கப்படுகிறது. அதற்கு முன்னாடி எண்ணெய சோதனை கொடுக்கப்படுகிறது, பல அவதூறு வழக்குகள் தொடுக்கப்படுகிறது. இன்னும் எண்ணற்ற நெருக்கடிகளை நாம் தமிழர் கட்சி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா கட்சிகளும் ஒரு புறம் தேர்தலுக்கான சின்னத்தை பெற்றுக்கொண்டு கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு பணத்தை கொடுத்து பரிசு பொருட்கள் கொடுத்து வெற்றி வார்த்தைகளை வீசி தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை வைத்து பதாகை அடித்து சுவர் விளம்பரம் செய்து வேட்பாளருக்கு அறிவிப்பு செய்து பல இடங்களில் பரப்புரை செய்து கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் இல்லை என்பது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கியது. தமிழ்நாடு அரசியல் முழுவதும் பல கட்சிகள் அதை உள்ளளவில் கொண்டாடி தீர்த்தாங்க. வெளியில் கூட பலரும் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்று இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி எப்படி 2024 தேர்தலை சந்திக்க போகிறது? 19 நாட்கள் தான் இருக்கிறது, சின்னம் இன்னும் வரவில்லை, இன்னும் அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கவில்லை. நாம் தமிழர் கட்சியால் சாதிக்க முடியுமா? கடந்த முறை எடுத்த 6.7% வாக்குகளை இந்த முறை பெற்றிட முடியுமா? இல்லை 1%, 2%, 3% என்று சமூக வலைதளத்தில் பலரும் பேச தொடங்கினாங்க. நாம் தமிழர் கட்சியை பலரும் ரொம்ப பரிதாபத்துக்குரிய வகையில் பார்க்க தொடங்கினாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு முடிவு எடுத்தது, எங்களுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் சரி, நாங்கள் தனித்து தான் நிற்போம், நாங்கள் வெற்று வார்த்தைகளை பேச போவது கிடையாது, கொள்கைகளை தான் விதைக்கப் போகிறோம். நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தீவிரமான களப்பணி ஆற்றியதன் மூலியமாக நாம் தமிழர் கட்சி புதிதாக பெறப்பட்ட மைக் சின்னத்தின் அடிப்படையில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளரை அறிவிப்பு செய்து அண்ணன் சீமான் தொடர் பரப்புரையில் மேற்கொண்டாங்க.
தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த அளவிற்கு பரப்புரை மேற்கொண்டார், இத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்திருக்கிறார், இவ்வளவு தூரம் மக்களை சந்தித்து இருக்கிறார், இந்த அளவுக்கு தீவிர பரப்புரை செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சி 2024 8.22% வாக்கு பெற்று சின்னம் ஒரு பொருட்டல்ல, எங்களுக்கு நாட்கள் ஒரு பொருட்டல்ல, மக்களை சந்திப்பது ஒரு பொருட்டல்ல, எங்கள் கொள்கையிலே நாங்கள் விதைத்து விட்டோம், எங்கள் கொள்கைக்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் என்கிற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியிலாக அங்கீகாரம் பெற்றது. ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு 2024 விவசாய சின்னம் கொடுக்கப்பட்டிருந்தால் அது இன்னும் 3-4% வாக்குகள் அதிகமாக வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் அமைந்திருக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட விவசாய சின்னம் இந்த திராவிட கூட்டத்தின் திருட்டு பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் பல சதித்திட்டங்களை தீட்டி இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அவர்களுக்கு அந்த சின்னத்தை கொடுக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளையும் அவர்கள் பெற்று இருந்தார்கள். திகாவிலிருந்து அண்ணாதுரை வரும்பொழுது பல தொண்டர்கள் வந்தாங்க. திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேறும்பொழுது பல தொண்டர்கள் அவர்கள் மீது வெளியேறி போனாங்க. திமுகவிலிருந்து வைகோ வெளியேறும்பொழுது 80% திமுகவே அவர் பின்னாடி போனது. அதே போல் ஐயா ராமதாஸ் அவர்கள் வரும்பொழுதும் அவர் பின்னாடி ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்கக்கூடிய பல தொண்டர்கள் வந்தாங்க. ஐயா திருமாவளவன் வரும்பொழுது அதே போல் பல பேரும் லட்சக்கணக்கான பேர் அவர் பின்னாடி அணிவகுத்து போனாங்க. அதே போல் தேமுதிக என்கிற ஒரு கட்சி தொடங்கும் பொழுது விஜயகாந்தனுடைய ரசிகர் மன்றம் அனைவரும் தொண்டர்களாக மாற்றப்பட்டு பல லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்து அவர் கட்சியை தொடங்கியிருந்தார். ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடங்கும் பொழுது அண்ணன் சீமான் அவர்களும் இன்னும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் ஒன்றிணைந்து இந்த நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு இயக்கம் கட்டியெழுப்பப்பட்டது. அப்படி கட்டியெழுப்பிய ஒரு இயக்கத்திற்கு கொள்கைகளை விதைக்க விதைக்க மக்கள் பேராதரவு கொடுத்து அண்ணன் சீமான் அவருடைய பேச்சு, கருத்து, கொள்கை, நம் இனத்தினுடைய துரோகம், வரலாறு இவை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பொதுக்கூட்ட மேடைகளிலும் பேசி பேசி இன்னைக்கு மக்களை தமிழ் உணர்ச்சியால் கட்டி எழுப்பி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை 8.22% வாங்கக்கூடிய கட்சியாக மாற்றி காட்டியது அண்ணன் சீமான் அவர்களுடைய பெருமைக்குரிய உழைப்பு. தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது, எல்லா கட்சியிலும் தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிகளும் தங்கைகளோடும் ஒருவராலும் போட்டி போட முடியாது என்கிற அளவிற்கு ஒரு சித்தாந்த அரசியலை, ஒரு கருத்தியல் ரீதியான புரட்சியை இந்த மண்ணில் உருவாக்கி வைத்தது அண்ணன் சீமான் அவருடைய பெருமைக்குரிய உழைப்பு. இப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி மீது இன்றளவும் தொடர்கிற ஒரு விமர்சனம் திரள் நிதியால் கட்சி நடத்துகிறார்கள் என்று அந்த விமர்சனத்தை வைக்கக்கூடிய இந்த திராவிட திருவாளர்களும் தொடக்க காலத்தில் திரள் நிதியால் தான் அவர்களும் கட்சி தொடங்கினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், கட்சிகள் இவர்கள் அனைவரும் நேர்மையாக மக்களுக்கான அரசியலை கொடுத்து எந்த ஒரு திட்டத்திலும் எந்த ஒரு வாய்ப்பிலையும் பணம் சம்பாதிக்க கூடாது என்கிற கொள்கையை கடைபிடித்து இருந்தார்கள் என்றால் அவர்கள் இன்றளவும் திரள் நிதியில் தான் கட்சி நடத்தி கொண்டு இருப்பார்கள். ஆனால் திரள் நிதியில் கட்சி தொடங்கிய அவர்கள், திரள் நிதியில் கட்சி வளர்த்த அவர்கள், திரள் நிதியால் அதிகாரத்திற்கு வந்த அவர்கள், அதிகாரத்திற்கு வந்த பிறகு திரள் நிதி தேவையில்லை, திருட்டு நிதியே போதும் என்று திருடத் தொடங்கியவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட திருவாளர்கள் அனைவரும். அப்படிப்பட்ட திருட்டு நிதியை வைத்து இன்னைக்கு மக்களை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி தங்கள் வாக்கினுடைய வலிமை தெரியாமல் அவர்களுடைய வறுமையில் வைத்து அவர்களை ஏமாற்றி பிழைத்து இருக்கக்கூடிய இந்த திராவிட திருவாளர்களுக்கு மத்தியில் இன்று நாம் தமிழர் கட்சி மக்களிடம் பெற்ற பணத்தை மக்களுக்கான போராட்டத்தின் மூலியமாக, மக்களுக்கான அரசியல் மூலியமாக மக்களுடைய நம்பிக்கை இழக்காமல் ஒரு அரசியல் கட்சியாக மாறி நிற்கிறது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி. சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சியாக இருக்கிறது, மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறது. ஆனால் ஊடகத்தில் நாம் தமிழர் கட்சிக்கான அதற்கான இடம் கொடுக்கப்படுகிறது, அதற்கான விவாத பொருளாக மாற்றப்படுகிறது. அண்ணன் சீமான் அவர்களை 3ஆம் இடத்தில் வைத்து திமுக அதிமுகவிற்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி என்று காட்சிப்படுத்தப்படுகிறது என்று கேட்டால் கிடையாது. நாம் தமிழர் கட்சியை திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை, சித்தாந்தம், அரசியல், வளர்ச்சி என்பதையெல்லாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில் ஊடகங்கள் ஒரு தேங்கி நிற்கக்கூடிய நிலையில் இன்றளவும் இருக்கிறது. அதற்கு இந்த ஆரியம் திராவிடம் இரண்டும் கூட்டு களவாணிகளாக இருந்து கொண்டு ஊடகத்தை தங்களுடைய கைப்பாவையாக மாற்றிக்கொண்டு நிறைய இடங்களில் ஈடுபடுறாங்க. அது நமக்கு வெளிப்படையாக தெரிந்த ஒரு விடயம்தான். அப்படி இருந்தும் கூட நாம் தமிழர் கட்சியை மற்றவை என்று அறிவித்த நாம் தமிழர் கட்சியை மற்றவை என்று அறிவித்த ஊடகங்கள், நாம் தமிழர் கட்சியை காட்டாத ஊடகங்கள், நாம் தமிழர் கட்சி போட்டி இடுகிறதா என்ற கேள்வியை வைக்காத ஒரு ஊடகங்கள் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்று இருக்கிறது என்கிற செய்தியை இன்னைக்கு ஒவ்வொரு காட்சியிலையும் போட்டு இன்னைக்கு விளம்பரம் தேடிக் கொள்கிறார்கள் என்றால் அண்ணன் சீமானவருடைய வளர்ச்சி என்பது நெருப்பை குப்பையால் மூட முடியாது. இது போன்ற எண்ணற்ற தடைகளை சந்தித்து வந்த நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. இன்னொரு விடயம், நாம் தமிழர் கட்சிக்கு நிரந்தர சின்னம் எதுவாக இருக்கும் என்கிற ஆவல் இன்னைக்கு உறவுகள் மத்தியில் எழுந்து இருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்கள் பல நேரத்தில் சொல்வது போல நான் புலி சின்னத்தை கேட்பேன் என்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்த தகவலின் அடிப்படையில் புலி சின்னமும் உழவர் என்கிற சின்னமும் மறுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் மீண்டும் விவசாய சின்னத்தையே நாம் தமிழர் கட்சி பெறுமா, இல்லை எது போன்ற சின்னத்தை பெற்று இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சந்திக்க இருக்கிறது? 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிறகு நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை சந்தித்திருந்தது. அதன் பிறகு அதிகாரப்பூர்வமாக மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தலாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அமைந்திருக்கிறது. இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்வு எந்த சின்னமாக இருக்க போகிறது என்கிற ஆவல் இன்னைக்கு அனைத்து கட்சிகளிடமும் உறவுகளிடமும் வந்து கொண்டு இருக்கிறது. அண்ணன் சீமான்
நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய சின்னம் என்பது உண்மையாக நம்மளுடைய கொள்கைக்கும் நம்மளுடைய கருத்தியலுக்கும் நம்மளுடைய வேட்கைக்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உறவுகள் அனைவரும் மிக மகிழ்ச்சியோடு இதை கொண்டாடி தீர்க்கலாம், ஆவலோடு காத்திருக்கலாம். உறுதியாக நமக்கு நிரந்தர சின்னம் என்பது உறுதி செய்யப்படும். நாம் தமிழர் கட்சி என்பது இந்த மண்ணில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிவிட்டது. இனி நாம் அதிகாரத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். அதற்கு இந்த அற்ப விமர்சனங்களையும் இந்த அவதூறுகளையும் நாம் தூக்கி எறிந்துவிட்டு நம்மளுடைய அரசியல் பாதையில் பயணிப்பதற்கு நாம் தயாராவோம்.